மண்ணில் வந்து பல வகை இருக்கு. இப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து இருக்கக்கூடிய மண்ணினுடைய தன்மையா இருக்கட்டும், அதுல இருக்கிற சத்துக்களா இருக்கட்டும் மாறி மாறி இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மண்ணில் ஒரு விதமான பயிர்கள் வரும், ஒரு விதமான சத்துக்கள் இருக்கும். அதே தாமிரபரணி வடிநில பகுதியில இன்னொரு சத்து இருக்கும். ஒரு வடிநில பகுதிக்குள்ளேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா தேரிக்காடுகள்ல ஒரு மண் இருக்கும், இன்னொரு மலைப்பாங்கான இடங்கள்ல இன்னொரு மண் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் சத்துக்களும் வேறுபடும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம போடக்கூடிய தேர்வு செய்யக்கூடிய பயிர்கள், அதுல போடக்கூடிய உரங்கள் வந்து மாறுபடும். ஆனா இப்ப வந்து நம்ம அளவுக்கு அதிகமான உரங்களை வந்து அந்த பயிருக்கு அந்த உரம் தேவையா, இந்த அளவு தேவையாங்கிறதே தெரியாம நம்ம வந்து ஒரு குத்துமதிப்பா உரங்களை வாங்கி போடக்கூடிய ஒரு பழக்கம் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இதனால வந்து சரியான விளைச்சல் கிடைக்காம போறது மட்டும் இல்லாம நிறைய அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால அந்த உணவுப் பொருட்கள்லயும் வந்து நிறைய அதோட ரெசிடியூ வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதனால நாம வந்து முதல்ல இயற்கை உரங்களுக்கு மாறவில்லைன்னா கூட முதல் கட்டமாட்டு நீங்க உங்களுடைய மண்ணினுடைய தன்மையை அறிந்து அந்த மண்ணுல நீங்க என்ன பயிர் போட போறீங்களோ அந்த பயிருக்கு என்ன உரம் தேவை அப்படிங்கிறத தேர்வு செய்து அதை போட்டா நல்லது. அதனால முதல்ல உங்களோட ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு பயிரை போடுறதுக்கு முன்னாடி அந்த பயிர்ல அந்த நிலத்துல என்ன போட போறீங்க அப்படிங்கிறத முடிவு செய்துட்டீங்கன்னா அந்த இடத்துல இந்த மண்ணுக்கு அந்த பயிர் வந்து தகுந்த பயிர் தானா, அந்த உங்க மண்ணுல என்ன மாதிரி சத்துக்கள் இருக்கு, இந்த பயிர் போடுறதுக்கு அந்த சத்துக்கள் வந்து பொருத்தமானதானா, இந்த மண்ணினுடைய தன்மைக்கு என்னென்ன சத்துக்கள் இனி வேணும், இதை வந்து மண் பரிசோதனை பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் படி நீங்க வந்து உரங்கள் போட்டா அது நல்ல பலன் கொடுக்கும், விளைச்சலும் அதிகரிக்கும். தேவையான அளவுக்கு அதிகமான உரங்கள் வாங்குறத மிச்சப்படுத்தி நம்ம செலவையும் குறைக்கலாம். அதனால மண் பரிசோதனை வந்து ஒவ்வொரு வருஷமும் மழைக்காலங்களுக்கு முன்னாடி, அதாவது நம்ம அடுத்த பயிர் போறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பரிசோதனை பண்ணி அதை வந்து அதனுடைய மண்ணின் தரத்தையும் தெரிஞ்சுட்டு அதுல இருக்கிற சத்துக்களையும் தெரிஞ்சுட்டு அதுக்கு அந்த பயிருக்கு எவ்வளவு தேவைங்கிறதையும் வந்து நிர்ணயிக்க வேண்டியது அவசியம். ஸோ நீங்க உங்களோட நிலத்துக்கு வந்து நீங்க மண் பரிசோதனை செய்யலை அப்படின்னா நீங்க இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பர்ல வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க அங்கே நேரா வந்து உங்களுடைய இடத்துல வந்து கூட மண்ணை எடுப்பாங்க. இல்லை நீங்க வந்து கொண்டு வந்து கொடுத்தா கூட அந்த பரிசோதனைகளை வந்து செய்து கொடுப்பாங்க. ஒரு மண்ணை கொடுத்தீங்கன்னா ஒரு 7 நாளைக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்தாப்புல நீங்க உரங்களை போட்டீங்கன்னா உங்களோட விளைச்சலும் கூடும், செலவும் குறையும். தேவையில்லாம வந்து அந்த உணவுப் பொருட்கள்ல வந்து நிறைய அந்த கெமிக்கல்ஸோட ரெசிடியூ இருக்கிறத வந்து நம்ம பெருமளவுல வந்து குறைக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் மண் எடுக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. எப்படி வந்து அந்த மண்ணை வந்து சேகரிக்கணும் பரிசோதனை கொடுக்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்குறோம். ஸோ அதை எடுத்து நீங்க அதை படிச்சு பார்த்து அந்த முறையில வந்து நீங்க மண்ணை கலெக்ட் பண்ணீங்க. அனுமன் நதி வடிநில பகுதிகளில் ராதாபுரம், நம்பியாறு, திசையன்விளை, நாங்குநேரி, வள்ளியூர் இந்த பகுதிகளில் இருக்கிற விவசாயிகளா இருந்தா நீங்க வந்து நேரடியாவே நீங்க கொண்டு வந்து இந்த மண்ணை வந்து கொடுத்து பரிசோதனை செய்து அதனுடைய ரிசல்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அனுமன் நதி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சார்பா இருக்கக்கூடிய செய்யக்கூடிய இந்த மண் பரிசோதனை இதை வந்து ஒவ்வொரு மழைக்காலத்துக்கு முன்னாடி அடுத்த பயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க இதை பயன்படுத்திக்கிறதுக்கு அன்போடு கேட்கிறேன்.